So good morning students, today we are going to see the women empowerment unit 1 for 7th standard. So let us go into the lesson. Introduction. Feminism is not about women stronger, women already strong. It is about changing the way the world perceives that strength. So feminism அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பெண்மை, பெண் தத்துவங்கள் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா அவங்கள வந்து ஸ்ட்ராங்காக காட்டுறது அர்த்தம் கிடையாது. அவங்க ஆல்ரெடி ஸ்ட்ராங் தான். பட் உலகம் எப்படி பார்க்குது அப்படிங்கிறத பற்றி தான், அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை எப்படி பார்க்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். The story of women struggle for equality belongs to no single feminist nor to any one organization but all to the collective effect of all who care about human rights. ஸோ இந்த பெண்களுக்கு ஆதரவான குரல்கள் வந்து ஏதோ ஒரு சில பெண்மைவாதிகளோ இல்லைன்னா ஒரு ஆர்கனைசேஷனோ வந்து குரல் கொடுக்கறது கிடையாது. ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் ஒரு ஆணையும் பெண்ணையும் எப்படி பார்க்குது, சரியாக பார்க்குதா இல்லையா அப்படிங்கிறதா. ஓகே, இஃப் யூ எஜுகேட் எ மேன் யூ எஜுகேட் எ மேன், யூ எஜுகேட் அ உமன் யூ எஜுகேட் அ ஜென்ரேஷன். ஒரு ஆணை வந்து நீங்கள் ஆணுக்கு வந்து கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆணுக்கு கற்றுக் கொடுப்பாரு. ஆனால் ஒரு பெண்ணுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வம்சத்துக்கே என்ன செய்வாங்க, கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. டு கால் உமன் எ வீக்கர் செஷன் இஸ் அ லயபிள், இட் இஸ் அ மேன் இன்ஜஸ்டிஸ் டு உமன். அதாவது இது வந்து மகாத்மா காந்தி வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ பெண்ணை வந்து ஒரு வீக்கான ஒரு இதாக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி பார்க்குறது வந்து நீங்கள் நம்ம பெண் மக்களுக்கு இல்லைன்னா பெண்களுக்கு செய்யக்கூட அநீதி அப்படிங்கிற மாதிரி அதை சொல்கிறார். ஓகே, ஸோ உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் அச்சீவிங் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இஸ் எசென்ஷியல் ஃபார் அவர் சொசைட்டி டு என்ஷூர் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ ஒரு பெண்ணை வந்து எஜுகேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு கண்ட்ரியை எஜுகேட் பண்ணுறது இல்லை கண்ட்ரியோட வளர்ச்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, in sociology we make a distinction between sex and gender. Sex is a biological trait that is society used to assign people into category of either male or female. செக்ஸுக்கும் ஜெண்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, செக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பயாலஜிக்கலாக ஆண் பெண் அப்படின்னு பிரிக்கிறதுக்கு பேர் தான், கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் செக்ஸ். பட் ஜெண்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இஸ் மோர் ஃப்ளூயிட், இட் மே ஆர் மே நாட் டிபெண்ட் ஆன் த பயாலஜிக்கல் ட்ரைட். அதாவது உடம்பு ரீதியாகவோ இல்லைன்னா அவங்களுடைய கட்டமைப்பு ரீதியாகவோ ஒருத்தரை பிரிக்கிறது வந்து செக்ஸ். பட் ஜெண்டர் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஓகே, பயாலஜிக்கலாகவும் பிரிக்கிறது கிடையாது, அதுக்கும் மேலே. ஓகே, டிஸ்கிரைப் ஹவு சொசைட்டி டிட்டர்மைன் அண்ட் மேனேஜ் செக்ஸ் கேட்டகரிஸ், கல்ச்சுரல் மீனிங் அட்டாச் டு மென் அண்ட் உமன் ரோல்ஸ், ஹவு இண்டிவிஜுவல் அண்டர்ஸ்டாண்ட் தியர் ஐடென்டிட்டிஸ் இன்க்ளூடிங் பட் நாட் லிமிட்டட் டு பீயிங் அ மேன், உமன், transgender and other gender positions. Gender involves social norms, attitude, activities that society views as more appropriate for one sex over another. Gender is also determined by what an individual feels and does. So gender அப்படிங்கிறது அதான். Okay, a sociology of gender examines how society influences our understanding and perception of difference between masculinity, what society views appropriate behavior for a man, femininity, what society views appropriate behavior for a woman. So femininity அப்படின்னா என்ன அப்படின்னு. ஓகே, ஆண் அப்படிங்கிறது என்ன, பெண் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறது. எசென்ஷியல் ஃபேக்டர் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆர் எதுலாம் ஏன் வந்து எம்பவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ எஜுகேஷன் கிவ்ஸ் ஒன் எபிலிட்டி டு திங்க் வைஸ்லி அண்ட் டேக் தாட்ஃபுல் டிசிஷன். நீங்கள் கல்வி அறிவை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு சிந்திக்கிற திறமையும் அவங்க முடிவு எடுக்கிற திறமைகள் எல்லாமே வந்து கூடிரும். ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், சொசைட்டி விச் டிஸ்கிரிமினேட் பிட்வீன் டூ ஜெண்டர்ஸ் கேன் நெவர் பி எம்பவர். டிஸ்கிரிமினேஷன்னா வேறுபடுத்தி பார்க்குறது. டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் காஸ்ட், கிரிட், ரிலிஜன் எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ ஒவ்வொரு காஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரூல்ஸ் வச்சுருப்பாங்க, அப்படி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு. உமன் Education is one of the most important means of empowering women with the knowledge, skill and self-confidence necessary to appropriate. More than 40 years ago, the Universal Declaration of Human Rights asserted that everyone has the right to education. எல்லாரும் கல்வியறி பெறணும் அப்படிங்கிறது தான் வந்து அதில் இருக்கிற முக்கியமான ஒரு கொள்கை. ஓகே,
Educating the girl child produce mother who are educated and who will in turn educate their children, care for their families and provide their children care and support. A girl child needs to be educated to acquire knowledge and skill needed to advance her status for social interaction and self-improvement. ஸோ எதுக்கு நம்ம கல்வியை நம்ம கொடுக்கணும் பெண்களுக்கு அப்படின்னா, அவங்க தன்னுடைய குழந்தையும் பார்த்துக்கிடுவாங்க, அவங்களுடைய குடும்பத்தையும் பார்த்துக்குவாங்க. ஸோ அவங்களுடைய நாலேஜாக இருக்கட்டும், அவங்களுடைய திறமைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு கேர்ள் சைல்டுக்கு நம்ம கொடுக்கும்போது இட் வில் ரியலி ஹெல்ப் ஃபார் த சொசைட்டி. அன்மேட்ச்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபீமேல் எஜுகேஷன். இந்த ஃபீமேல் எஜுகேஷன் கொடுக்குறதுனால என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு, இன்க்ரீஸ் லிட்ரஸி ஆஃப் த லிட்ரேட் யூத் அக்ராஸ் த குளோபல். நியர்லி 63% ஆர் ஃபீமேல். நீங்கள் படித்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 63% வந்து பெண்களாக தான் இருக்காங்க. ஆஃபரிங் ஆல் சில்ட்ரன் எஜுகேஷன் வில் ப்ரோப் அப் லிட்ரேசி ரேட், புஷிங் ஃபார்வர்ட் டெவலப்மெண்ட் இன் த ஸ்ட்ரகிளிங் ரீஜன். ஹியூமன் டிராஃபிங். உமன் ஆர் மோஸ்ட் வல்னரபிள் டு ட்ராக்கிங் வென் தே ஆர் அன்எஜுகேட்டட் அண்ட் புவர். ஸோ பெண்களை வந்து துன்புறுத்தலாக இருக்கட்டும், இல்லைன்னா அவங்கள துரத்துறது மாதிரி ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து எஜுகேட் பண்ணியாச்சு அப்படின்னா அவங்க ஈஸியாக அதை அவங்கள ஏமாத்துகிற விஷயங்கள் அதெல்லாம் வந்து அவங்க ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்கன்னா அது வந்து கடந்து வந்து விடுவாங்க. ஓகே. பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். அக்ராஸ் த குளோபல் உமன் ஆர் அண்டர் ரெப்ரசன்டட் அஸ் அ voter and restricted from political involvement. The United Nations Women's Programs on Leadership and Participation suggest that civic education, training and all around empowerment will reduce this gap. ஸோ அரசியலில் வந்து பெண்களுடைய பங்கு வந்து ரொம்ப குறையாக இருக்குது. ஸோ அதை வந்து முதல்ல பெண்களுக்கு ஓட்டே இல்லாமல் இருந்துச்சு ஒரு காலகட்டங்களில். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓட்டு உரிமையெல்லாம் கொடுத்து அவங்களுடைய வளர்ச்சி வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. பட் அதை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. த்ரைவிங் பேபிஸ். According to the United Nations Girls Education Initiative, children of educated mothers are twice as likely to survive past the age of 5. நீங்கள் படிப்பறிவு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தையுடைய வளர்ச்சி வந்து எஜுகேட்டட் மதருக்கு இருக்கிற அந்த நாலேஜ் வந்து மற்றவங்களுக்கு இல்லை. ஸோ அதை தான் வந்து இதை குறிப்பிட்றாங்க. லேட்டர் மேரேஜ் as suggested by United Nations Population Fund, in underdeveloped countries 1 in every 3 girls is married before reaching the age 18. ஸோ அண்டர் டெவலப்ட் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, அதாவது வளர்ச்சி அடையாத நாடுகள், அந்த மாதிரி கண்ட்ரிகளில் பார்த்தீங்க அப்படின்னா 1க்கு 3, அது 3க்கு ஒரு குழந்தை, பெண் குழந்தை வந்து 18 வயசு கீழேயே அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இன்கம் பொட்டென்ஷியல். எஜுகேஷன் ஆல்சோ இன்க்ரீஸ் உமன்ஸ் ஏர்னிங் கேப்பபிலிட்டி. ஸோ யுனெஸ்கோ single year a primary education has showed to increase a girl's wages later in life by 20%. ஸோ எஜுகேட் பண்ணிங்கன்னா அவங்களுடைய வருமானமும் என்ன ஆகுது அப்படின்னா கூடுது அப்படின்னு. Prospering GDP. Gross domestic product also rise when both girls and boys are being offered education opportunity. So 10% more women attend school. GDP increase by 3% on average. Poverty reduction. When women are provided with equal rights and equal access to education, they go on participate in economic activity. Increase earning power leads to reduction in poverty level. ஸோ நீங்கள் எஜுகேட் பண்ணிங்கன்னா அந்த வறுமையும் என்ன ஆகுது அப்படின்னா ஒழியுது. ஓகே. பாவர்ட்டினா வறுமை. ஸோ ஃபஸ்ட் இந்த வேர்ல்டு ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் வந்து ஸ்ரீமாகோ பண்டாயர் நாயக் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர். வானவெளி, அதாவது ஸ்பேஸுக்கு போனவங்க. ஓகே. அவங்க ரஷ்யாவை சேர்ந்த வேலண்டினோ அப்படிங்கிறவங்க. மவுண்ட் எவரெஸ்ட்டை போனவங்க வந்து ஜுங்கோ தாபி, ஜப்பான். ஒலிம்பிக் ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் மெடல் கேர்ள்ஸில் பார்த்திங்கன்னா சார்லோட் கூப்பர், இங்கிலாண்டில் உள்ளவங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறையா ஃபஸ்ட்டு அப்படின்னு நிறையா கொடுத்துருக்காங்க இந்தியாவில். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு உமன் உடைய இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஃபேக்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் புவர் ஃபீமேல் லிட்ரேச்சர் ரேட். என்னெல்லாம் வந்து இந்த புவர் ரெஸ்பான்சிபிள் ஃபீமேல் லிட்ரேச்சர் ரேட்? ஜெண்டர் பேஸ் இன்இக்வாலிட்டி, social discrimination and economic exploitation, occupation of girl child in domestic course, low enrollment of girls in school, low retention rate and high dropout rate. அதை பாதியிலே விட்டுட்டு போகிறவங்க, இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகே.
Role of women in economic development. Importance of women economic empowerment in society is inevitable. The empowerment is one of the main procedural concerns when addressing human rights and development. Benefits of economic empowerment of women. Women's economic empowerment is central to realizing women's rights and gender equality. Empowering women in economic and bridging gender gaps in the world of work are key achievement of agenda for sustainable development. When more women work, economics grow. Increasing in women and girls' education attained contributes to the women's economic empowerment and more inclusive economic growth. It is estimated that companies with 3 or more women in senior management function score high in all dimensions of the organization. இங்கே ஒரு கம்பெனியில் வந்து டாப் லெவலில் வந்து பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அந்த கம்பெனி உண்மையிலே நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ எஜுகேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. நீட் ஃபார் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன். Gender difference in law affects both developing and developed economy and women in all regions. Women remains less likely to participate in the labor market than men around the world. Women are more likely to unemployed than men. Women are overrepresented in informal and vulnerable employment. Globally, women are paid less. Women bear disappropriate responsibility for unpaid care and domestic work. Unpaid care work is essential to the functioning of economy but often goes uncounted and unrecognized. Women are less likely to be an entrepreneur and face more disadvantage starting a business. அவங்க சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓகே. Women are less likely than men to have access of financial institution or have a bank account. ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது அவங்களுக்கு. Women are still less likely to have access to social protection. Violence and harassment in the world of work affects women regardless of age, location, income and social status. ஸோ வேலை பார்க்குற இடத்துல கொடுமைகள் இதெல்லாம் வந்து எந்த ஏஜ்னே கிடையாது, அந்த மாதிரி அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. ஓகே. இன் சொசைட்டி, Indian society is known for its unity in diversity. Some inequality also prevails in society, which has given birth of weaker section of society which is diverse and Indian society itself. Women, scheduled caste, scheduled tribes, children, poor, landless farmers are considered as a weaker section. ஸோ இந்தியா வந்து ஒரு யூனிட்டி இன் டைவர்சிட்டி, பட் இங்கே வந்து நிறைய இன்இக்வாலிட்டி இருக்குது. ஸோ அதுதான் இங்கே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகே. They have faced socio-economic and political discrimination in hands of dominating section since ancient time. ஸோ அந்த காலத்தில் இருந்தே ஓகே they are facing the discrimination. இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். we will meet in the next video.